ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ வெட்ஜஸ். பொட்டேட்டோ வெட்ஜஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உமன்ஸ் நெஸ்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பொட்டேட்டோ வெட்ஜஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் இதோட பெருசாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு குட்டி குட்டியாக வேணும்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பொட்டேட்டோ வெட்ஜஸ்னாலே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் நீங்கள் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து ஒரு 80% வரைக்கும் குக் ஆகணும். இப்போது இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு முன்னாடி நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், சீசனிங் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மேட்டி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சுக்கு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் இஞ்சியாக இருந்தாலும் துருவி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கணும். பேட்டர் இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அப்புறம் நமக்கு உருளைக்கிழங்கு ஃபுல்லாக ரொம்ப மைதா மாவாக அந்த ஃப்ளேவர் தெரியும். நம்ம உருளைக்கிழங்கு இப்போ 80% நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கை நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரில் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் நம்ம உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலை சேர்த்து இப்போ நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மைதா மாவெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஒன்றோட ஒன்று ஒட்டினாலும் பிரிஞ்சிக்கலாம். ஆனால் நம்ம சேர்க்கும் போது ஒன்றா சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். ஆயிலில் இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சமாக கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி சவுண்டு நல்லா க்ரன்ச்சியாகவே கேட்கும். அந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கை இப்போ வெளியே எடுத்துடலாம். நம்மளோட எம்மியான பொட்டேட்டோ வெட்ஜஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பொட்டேட்டோ வெட்ஜஸ் இப்போ சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒன்று பிச்சு பார்க்கலாம். வெளியே நல்ல கிறிஸ்பியாக, உள்ளே பயங்கர சாஃப்டாக நம்ம பொட்டேட்டோ வெட்ஜஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற ஸ்டைலே சூப்பராக இருக்குது, டேஸ்ட் கூட. நீங்கள் பொட்டேட்டோ வெட்ஜஸை பெருசாக கட் பண்ணி செய்கிறதா இருந்தால் செஞ்சுக்கோங்க. பொட்டேட்டோ வெட்ஜஸ்னாலே பெருசாக தான் இருக்கும். இந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன்னா அதுக்கு என் பொண்ணு தான் காரணம். அவளுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்குறேன். இந்த பொட்டேட்டோ வெட்ஜஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.